நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் மர வகைகளை எப்படி ரீபாட் மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ. ஆல்ரெடி நம்ம பாட் மிக்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதே சேம் மெத்தட் தான் பண்ண போகிறோம். பட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணணும். ஏன்னா அப்படின்னா ரீபாட் நம்ம அடிக்கடிக்கு பண்ண போதில்ல. தாவரோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ரீபாட் மிக்ஸ் பண்ண போகிறோம். குறைந்தபட்சம் ஒரு ஆண்டுலேருந்து 2 ஆண்டு வரைக்கும் இருக்கிற செடி இருக்குது. பட் வளர்ச்சி இல்லைனா மட்டும் நீங்கள் ரீபாட் மிக்ஸ் பண்ணால் போகிறோம். அடிக்கடி பண்ண அவசியம் கிடையாது. தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஆட்டு எரு, மக்கிய சாணம், வேப்ப முன்னாக்கு, இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு கரும்பு சக்கை எடுத்துருக்கேன், செம்மண், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இலை சருகுகள், தேவையான அளவுக்கு இலை சருகுகளும் எடுத்துருக்கேன். பட் உங்களுக்கு பாட் மிக்ஸ் எந்த அளவுக்கு வேணுன்றது செடியோட அளவை பொறுத்து மாறுபடும். பழைய மண் எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துட்டு அதில் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்குது, எல்லாத்தையும் அகற்றிடணும். பாட் மிக்ஸ் பண்ணுறது முடியும் செடி க்ரூனிங் பண்ணிடணும். அந்த வேரெல்லாம் தேவையில்லாத வேரெல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணிடணும். பட் செடி இப்போ கட் பண்ணாதீங்க. ஆடி மாதம் பிறகு தான் செடியை க்ரூனிங் பண்ணணும். இப்போ கட் பண்ணிங்க அப்படின்னா செடி வெயிலில் வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா பாட் மிக்ஸில் நான் தேவையான கரும்பு சக்கை வச்சுருக்கேன். இந்த ப்ரூனிங் பண்ண வேர் இது, சரிங்களா? இதுக்கு மக்கிய தொழு உரம் எடுத்துருக்கேன். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு பழைய பாட் மிக்ஸில் அந்த மண் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் அதை கொஞ்சம் எடுத்துக்கணும். அதையும் எடுத்துக்கிட்டு புதிய பாட் மிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்த கலவையாக பார்த்திங்கன்னா மரத்தை நடலாம். பட் மரம் நடும்போது பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் சென்ட்ரல் பொசிஷன் வைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா மரம் உங்களுக்கு சாயாது, இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாது. அதே மாதிரி நீங்கள் சுற்றி அந்த கிளறி விடுறதும் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இந்த பாட் மிக்ஸ் பண்ணுறது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு பார்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மரத்துக்கு ஏற்ற சைத்து உங்களுக்கு பார்ட் வேரி ஆகும். உங்களுக்கு எந்த மரம் வைக்க போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி கண்டெய்னர் ரெடி பண்ணிக்கங்க, ஓகேங்களா? அப்போ தான் மரத்தோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ செடி வச்ச பிறகு கண்டிப்பாக உயிர் தண்ணின்னு சொல்லுவாங்க. செடி வச்சு அடுத்த செகண்டே பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கண்டிப்பாக கொடுக்கணும். நான் கேமரா மொபைல் கையில் வச்சுருக்கனால என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. எப்பவுமே பாட்டில் தண்ணி விடும்போது செடிக்கும் தண்ணி தெளித்து விடுங்க. முடிஞ்சதுன்னா உங்கள் கையில் புளித்த மோர் ஏதாவது இருந்ததுன்னா செடிக்கு தெளித்து விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செடி உங்களுக்கு. மீனம்பளும் புளித்த மோர் தெளிக்கலாம். பட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தண்ணியை மட்டும் விட்டால் போதும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.